நாராயணரே, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? திருமண ஏற்பாடுகளை செய்கிறேன். நாளை நம்முடைய திருமணம். சொல் தேவி, தங்களுடைய மனதில் தற்போது என்ன எண்ணம் போடுகிறது? முதலில் நீங்கள் கூறுங்கள். நீங்கள் என்ன எண்ணுகிறீர்கள்? உண்மையை கூற வேண்டுமென்றால் மனதில் ஒரு சந்தேகம் உள்ளது. சந்தேகமா? என்ன சந்தேகம் நாராயணரே? அது என்னவென்றால், இந்த திருமணத்தின் வாயிலாக நான் தங்களுடைய செயல்களுக்கு இடையூறாக ஆகிவிடுவேனா? ஒருவேளை இந்த உறவு தங்களை கைதியாக்கிவிடுமோ என்று அஞ்சுகிறேன். லட்சியம் ஒன்றாக இருந்தால், பயணம் ஒன்றாக இருந்தால், அந்த உறவு நிச்சயம் கைவிலங்காக இருக்காது. அது நமது சக்தியை அதிகப்படுத்தும். நாம் ஒன்றாக பயணப்படும் போது இருவரின் சக்தியும் இணைந்து பெரும் சக்தியாகும். தடையே இருக்காது. நான் தங்களுக்கு ஓர் வாக்களிக்கிறேன். தங்களுக்கு நான் எப்போதும் உறுதுணையாக இருப்பேன். இப்போது உங்கள் இந்த உறுதிமொழி எனக்குள் சந்தேகத்தை ஏற்படுத்திவிட்டது நாராயணரே. என்ன சந்தேகம் தேவி? இல்லை, அது நாம் இணைந்து செல்லும் போது என்னுடைய வேகத்திற்கு உங்களால் ஈடு கொடுக்க முடியுமா? ஒருவேளை நாம் முன்னும் பின்னுமாக பயணித்தால்? அதற்கான உபாயமும் என்னிடம் உள்ளது. முன்னால் எவர் செல்கிறாரோ அவர் பின்னால் வருபவருக்கு காத்திருக்க வேண்டும். பின்தங்கி இருப்பவர் தன்னுடைய வேகத்தை அதிகப்படுத்தி முன்னால் செல்பவருக்கு சமமாகிவிட வேண்டும். இதை நான் எப்படி நம்புவது? வேண்டுமென்றால் இப்பொழுது நாம் அதை செய்து பார்க்கலாமா? அதுவும் சரிதான். நான் என்னுடைய வேகத்தினால் வைகுண்டம் முழுக்க சுற்றி வரப் போகிறேன். நீங்கள் என்னை பிடித்து விட்டால் என்னுடைய சந்தேகம் தானாக நிவர்த்தியாகிவிடும்.
வேகத்தை அதிகப்படுத்துங்கள் நாராயணரே, வாருங்கள். பார்த்தீர்களா, நான் தங்களை பிடித்து விட்டேன். தங்களுடைய சந்தேகம் இந்நேரம் தீர்ந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். லக்ஷ்மியின் வேகம் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் இந்த நாராயணனின் அன்பு அவரை விட்டு விலகிச் செல்ல விடாது. இந்த வாக்குறுதி பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் தன்னுடைய வாழ்க்கை துணையாரிடம் கிடைக்க வேண்டும். அவர்கள் எந்த சூழ்நிலையிலும், எந்த துன்பத்திலும், எந்த வடிவத்திலும் அவர்களது துணையாரை எப்போதும் பிரியவே கூடாது. தன்னுடைய காதலியான மனைவியை எப்பொழுதும் மார்போடு அணைத்திருக்க வேண்டும், உறுதுணையாக இருக்க வேண்டும். இப்பொழுது நான் தங்களுக்கு மேலும் ஒரு வாக்களிக்கிறேன் தேவி. நான் எக்காலத்திலும், அனைத்து வடிவத்திலும், அவதாரங்களிலும் தங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன். யார் நம்மை பிரிக்க எவ்வளவு முயற்சி செய்தாலும் சரி, நம்முடைய அன்பு நம்மை மீண்டும் இணைத்துவிடும். சுதர்சன சக்கரத்தை அழிக்கும் ஆயுதம் கிடைத்து விட்டது. இது என்னுடைய சவால். லக்ஷ்மியையும் நாராயணனையும் நான் பிரித்து விடுவேன். நாளை குறிப்பிட்டபடி லக்ஷ்மி மணமகளாவாள். ஆனால் பிறந்த வீட்டை விட்டு அவள் ஹயக்ரீவனின் வீட்டிற்கு வருவாள். லக்ஷ்மி எங்கு செல்ல எண்ணினாலும் அவள் என்னைத்தான் வந்து அடைந்தாக வேண்டும். இன்று நீங்கள் அளித்த இந்த வாக்குறுதி செல்வத்தின் அதிபதியான தேவி லக்ஷ்மியை மேலும் வளமாக்கிவிட்டது.
நானும் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி அளிக்கிறேன். எங்கெல்லாம் நாராயணரை வழிபட்டு அவர் நிறைந்திருக்கிறாரோ அங்கெல்லாம் எனது அஷ்ட வடிவங்கள் தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, வித்யா விஜய வீரலக்ஷ்மி, ஆதி மற்றும் கஜலக்ஷ்மி மற்றும் சனாதன லக்ஷ்மி வடிவத்தில் நானும் அங்கு நிறைந்திருப்பேன். என்னுடைய இந்த வலிமையான ஆயுதத்தால் அனைத்தையும் மாற்றிவிடுவேன். அந்த நாராயணனிடமிருந்து அவனது சௌபாக்கியமான அந்த லக்ஷ்மியை பறித்து விடுவேன். ஆம், இப்போது உங்களுக்கு மகிழ்ச்சியா? பார்த்தீர்களா, உங்கள் மகன் ஒன்றும் அவ்வளவு கொடூரமானவன் அல்ல. ஆனால் கொடூரமானவனாகி விடுவேன். நீங்கள் எனக்கு துணையாக இல்லை என்றால் அது நடக்கும். எனக்கு உதவுங்கள் தந்தையே. நாளை அவனது திருமணத்திற்கு அழைக்கப்பட்டுள்ள சப்தரிஷிகளில் நீங்களும் ஒருவர். அதனால் அந்த திருமணத்தின் முகூர்த்த நேரம் பற்றி உங்களுக்கு தெரிந்ததை என்னிடம் கூறிவிடுங்கள் தந்தையாரே. கூற ஆரம்பியுங்கள். நாளை அதிகாலை முதல் பொழுது முடிந்ததும் மஞ்சள் சடங்கு நடைபெறும். அந்த சடங்கு முடிந்தவுடன் சுப திலகம் மற்றும் சுப முகூர்த்தத்திற்கான முகூர்த்தம். நீ எந்த தவறான செயலையும் செய்து விடாதே மகனே. நான் உன்னை எச்சரிக்கிறேன். தந்தையே, நான் உங்களிடம் தகவலை கேட்டேன், அறிவுரையை கேட்கவில்லை. நீங்கள் கவலைப்படாமல் திருமணத்தில் கலந்து கொள்ளுங்கள். ஏனெனில் நாளை வைகுண்டத்தில் மஞ்சள் சடங்கு எனக்கு நடைபெறும். அங்கு மணமகனாக என்னை அலங்கரிப்பார்கள். லக்ஷ்மியை மனம் முடிப்பவன் நான் தான். பிறகு மங்கள மந்திரத்தை இல்லை, மங்கள மந்திரத்தை நான் ஏன் கூற வேண்டும்? மங்கள மந்திரத்தை நீங்கள் தானே கூறுவீர்கள். ஆம் தந்தையே, நீங்கள் ஆயுதத்தை கொடுத்து தகவலையும் கூறிவிட்டீர்கள். அதோடு ஆசீர்வாதத்தையும் வழங்கிவிடுங்கள். நான் உன்னை எவ்வழியில் ஆசீர்வதிப்பது மகனே? நாளை அங்கு வைகுண்டத்தில் இந்த பிரபஞ்சத்தை நல்வழிப்படுத்துவதற்காக சப்த ரிஷிகளின் வேதங்கள் அருளப்படும் மகனே. ஆனால் இங்கு என் புதல்வனாக இருந்தும் தவறான பாதையில் செல்ல துடிக்கிறாய். அறிந்து கொண்டேன் தந்தையே. நீங்கள் எதுவும் நடந்தால்தான் நம்புவீர்கள். சரி, நீங்கள் அப்போதே ஆசீர்வாதம் வழங்குங்கள். நான் அந்த லக்ஷ்மியை வரனாக்கி பழம் மற்றும் செல்வத்தின் அதிபதியாகும் போது ஆசி வழங்குங்கள். அப்போது நான் என்னுடைய பலத்தை காட்டுவேன். நான் லக்ஷ்மியையும் நாராயணனையும் பிரித்து விடுவேன்.
நான் உன்னிடமிருந்து உன்னுடைய லக்ஷ்மியை பறித்து விடுவேன். என்ன ஆயிற்று தேவி? வாக்களித்து விட்டு இப்படி கவலையாக இருந்தால் எப்படி? அன்பினால் வாக்குறுதி அளித்தவரை இழந்து விடுவோமோ என்கிற பயம்தான் என்னை கவலைப்படுத்துகிறது நாராயணரே. நமது திருமணத்திற்கு அது நடக்கும் இடத்திற்குள் நீங்கள் எந்த தீய சக்தியையும் நுழைய விடமாட்டீர்கள் அல்லவா? நீங்கள் அனுமதிக்க மாட்டீர்கள் அல்லவா? நட்பு. மனிதன் பிறக்கும் போதே உறவுகள் எனும் கைவிலங்கோடுதான் பிறக்கிறான். தாய், தந்தை, சகோதரர், சகோதரி, தாத்தா, பாட்டி, இந்த அனைத்து உறவுகளும் நம்முடைய பெயருடன் எப்பொழுதும் நிரந்தரமாக இணைந்திருக்கும். ஆனால் உறவுகள் எனும் இந்த நீர்ச்சுழலில் ஓர் உறவு உள்ளது. அது நாமாக இணைக்கும் உறவு. அந்த உறவுதான் நமது நம்பிக்கைக்கும் அன்புக்கும் அடித்தளமாக இருக்கும். அந்த உறவுதான் நட்பு என்னும் உறவு. வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலையில் ஒரு நல்ல நண்பனால்தான் சொல்லாமலேயே நம்மை புரிந்து கொள்ள முடியும். நமக்கு வழிகாட்டியாக இருப்பார்கள். ஆகையால் நண்பர்களை தேர்வு செய்யும் போது கவனமாக தேர்வு செய்யுங்கள். ஏனெனில் வாழ்க்கை எனும் புதிய பயணத்தில் நல்ல நண்பர்கள் மலர்களைப் போல நறுமணத்தினால் நம்மளை மகிழ்ச்சிப்படுத்துவார்கள். ஆனால் தீய நண்பர்கள் முட்களைப் போல நம் பாதத்தை காயப்படுத்தி விடுவார்கள். வாழ்க்கையில் நல்ல நண்பர்களை துணையாக அடைந்தால் ஆனந்தம் என்னும் வைகுண்டத்தை அடையலாம்.